ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரு இன்றைக்கி சமையல் ரெசிபிலாம் இல்லைங்க, ஒரு சின்ன ஸ்டோரி தான் இது. எனக்கு ஒருத்தவங்க சொன்னது, நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் 2 கழுதை வளர்த்துட்டு இருந்தார். 2 கழுதையெல்லாம், ஒரு கழுதை நல்ல வயசான கழுதை, அதை வச்சு அவர் மேய்ச்சிட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் வயல்வெளிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தப்போ அங்கே ஒரு பாலடைஞ்ச கிணறு இருந்துச்சு. அதில் நல்ல ஆழமான கிணறும் கூட. அதில் அந்த வயசான கழுதை விழுந்துச்சு. விழுந்ததுன்னா இந்த பெரியவர்னால் அதை தூக்க முடியாது. அப்போது சரி பரவாயில்ல, வயசாகிடுச்சுல்ல, செத்தா சாகட்டும்னு பெரியவர் விட்டுட்டார். ஆனால் அந்த கழுதை அந்த கிணத்துக்குள்ளே இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு. சத்தம் போடுறத அந்த கழுதை நிறுத்தவே இல்லை. அப்போ ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, பெரியவர்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தாங்க. இப்படி கழுதை எப்போவும் கத்திக்கிட்டே இருந்தால் நாங்கள்லாம் எப்படி நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு. அப்போது பெரியவர் ஊர்க்காரங்களாம் சேர்ந்து, கிணறும் பாலடைஞ்ச கிணறு, கழுதையும் வயசான கழுதை, அது சத்தம் போட்டுகிட்டே இருக்குது, நம்ம வேணாம் மண் அள்ளி போட்டு அந்த கிணற மூடிடலாம், அப்போ அந்த கழுதையும் செத்து போயிடும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அப்போ ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து மண் அள்ளி கிணத்துக்குள்ளே போட ஆரம்பித்தாங்க. இந்த வயசான கழுதை என்ன பண்ணிச்சு, அவங்க மண் அள்ளி போட போட அந்த மண் மேலே ஏறி ஏறி கரை சேர்ந்தது. இது மாதிரி நாமளும் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, அது உறவுகளாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்துக்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த கஷ்டத்தில் மூழ்கி செத்து போயிட மாட்டோமான்னு நினைக்கிற பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க, நினைக்கிறவங்க இல்லையா? இது நிறைய என்னோடய அனுபவத்திலே நான் பார்த்துருக்குறேன். ஒரு கஷ்டம்னு போகும்போது நம்மளை உதாசீனப்படுத்தினவங்க தான் ஜாஸ்தி. நமக்கு ஒரு தேவைகள்னு வரும்போது வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்ட போய் உதவி கேட்போம். அந்த நேரத்தில் அவங்க நம்மளை பரிச்சயம் பண்ணி பார்க்குறது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். இது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கும் இந்த அனுபவம். ஆனால் அதுக்காக சோர்ந்து போகாமல் அவங்க வீசுகிற அந்த வார்த்தைகளையே நம்ம படிக்கலாம் வச்சு நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு வளரணும். இதை நீங்கள் உங்கள் மனசில் எடுத்துட்டாலே போதும். என்னை உதாசீனப்படுத்தினவங்க மத்தியில் நான் வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி நீங்கள் நினச்சாலே உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். எப்போவுமே மனசில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உங்களோட நம்பிக்கையை விடாதீங்க. நம்பிக்கையை விட பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லை. நம்மளால் சாதிக்க முடியும்னு நினச்சி நீங்கள் உங்களோட நம்பிக்கையோட எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை கடந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறணும். இதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.